நாங்கள் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்துருக்கோம். 1 லிட்டர் பாலுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐஸ்கிரீம் மோல்ட் வச்சுருக்கோம். அதுக்கு 6 ஐஸ் வரும். இந்த ஐஸ்கிரீம் மோல்டு தான். இதுக்கு வந்து 6 ஐஸ்கிரீம் வரும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரும். அதை நாங்கள் தனியாக ஒரு கிளாஸில் வந்து வச்சுருவோம். அது ஊட்டிட்டு பற்ற வைப்போம். மோஸ்டா இந்தியன் மாம்ஸ் வந்து உள்ள விடாதீங்க. ஏன்னா தண்ணி ஊத்தாம நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த பால். அதை அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஓடி வந்து தண்ணி ஊற்றி விட்டுருவாங்க. ஆமாங்களா? மீடியம்ல இருக்கட்டும். நமக்கு கொஞ்சம் பொறுமை இல்லைன்னா கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் எடுத்திருக்கேன். இது சூடாகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்துருங்க பால். ஒரு இதில் கொக்கோ பவுடர் நான் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். இன்னொரு இதில் கார்ன்ஃப்ளவர் வந்து மிக்ஸ் பண்ண போகிறேன். கொக்கோ பவுடர்னா கொக்கோ பவுடர்னா கோகனட்டா? அது சாக்லேட் பவுடர். இப்போ நம்ம சாக்லேட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம்ல, அதனால இதை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாலில் கொஞ்சமாக நான் வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பாலில் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆல்ரெடி போட்டுட்டேன். எவ்வளோ அளவுன்னு கேட்காதீங்க, உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ அந்த மாதிரி போட்டுருங்க. இது நம்ம தண்ணி ஊத்தாம காய்க்கிறதுனால திடீர்னு சைட்ல அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்பப்போ கிண்டி விட்டுக்க முடியும். ஊரே தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கு. இவன் நைட் உட்காந்து ஐஸ்கிரீம் பண்றாங்கன்ட்டு. இன்னைக்கு ஐஸ் செஞ்சாதான் நாளைக்கு சாப்பிட முடியும். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமா சேர்ப்போம். கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்ற ஊற்ற அதை வந்து மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இல்லாட்டி லம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். லம்ஸ் அந்த குண்டு குண்டுன்னு கொஞ்சம் கொஞ்சமா விடுங்க. அடுத்தது கொக்கோ பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். 1/4 ஸ்பூன் என்னன்னு கேட்கவே இல்லை. அது என்ன 1/4 ஸ்பூன்? இல்ல டீ ஸ்பூன். எனக்கு டீ பிடிக்காது, காஃபி தான் பிடிப்பேன். 1/4 ஸ்பூன். இப்போ மதியம் டீ குடிச்சா அது வீடியோ சொல்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுவும் கொஞ்சம் கழிச்சு மில்க் மேட் ஊற்றணும். அப்புறம் ஒரு 4-5 ஏலக்காய் வந்து இடிச்சு பொடி பண்ணி
அதையும் உள்ள நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேவர் நல்லா, அந்த ஸ்மெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கு அந்த பாட்டில் ஆடி இருக்கியா? புதுசா வாங்கினது. இங்க எங்க காமிக்கிறதுன்னு தெரியல, காமிச்சிருக்கேன். இது நல்லா கேப் விடாம கிண்டிட்டே இருங்க. சரி, இப்போ மில்க் மைடு தெரியுதா? மில்க் மைடு உள்ள போகிறோம். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கு. நம்ம சுகர் எதுவுமே ஆட் பண்ணல, அதனால மில்க் மைட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு இனிப்பு உங்களுக்கு போதும்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவு இது பண்றதுக்கு அந்த மில்க் மேடையே அந்த இதுக்குள்ள போட்டு வச்சிருவேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள. அதை சாப்பிட்டாலே சூப்பரா. வெறும் சீனியை சாப்பிட்டா உனக்கு எப்படி இருக்கும்? சீனி பாகு. அது மில்க் மேடு சீனி பாக்கு மட்டும் கிடையாது, அது பார்க்க பால் போகும்போது இருக்கும் டேஸ்ட். சாப்பிட்டு பார்த்துருக்கோம். அப்புறம் அடி பிடிக்கிற மாதிரி சைடில் வருது. அது வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணதுனால அதோட எவாபரேஷன் வந்து போய் அடி பிடிச்சிருச்சுன்னு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஏலக்காவே அப்படி இடிச்சு போட்டிருக்கேன். அப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இது இட்லி கடை படத்துல ராஜகிரண் உட்காந்து சுட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. ஆமா, எவ்வளவு வேர்க்குது. இது வேற அவனும் பொங்கி பொங்கி வந்துருது. அது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. ஸ்வீட்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால எக்ஸ்ட்ரா மில்க் மேட் ஆட் பண்ணல. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு இது கூடானதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஸ் மோட்டில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து கொஞ்சம் கூல் டவுன் ஆகிருக்கு. நம்ம வந்து இது ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஆற வச்சிடலாம். கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஒவ்வொரு இதுவும் ஐஸ்கிரீம் மோல்டில் ஆட் பண்ணிடலாம். இதே மாதிரி மிச்சம் எல்லா மோட்லையும் ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா திக்காயிருச்சு. ஸோ இது வந்து அவுட்டு வெளியேற்றப்போ. அவன் என்ன தப்பு செஞ்சான்? சும்மா இருக்கிறதா ஐஸ் தண்ணி மட்டும் விட்டுக்கிட்டா இதை நம்ம ஜூஸ் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ அந்த 5 பேர் கொண்ட குழு காஷ்மீருக்கு போகிறாங்க, ஃப்ரீசருக்கு.
the next day.